சென்னையில் கடந்த 25ஆம் தேதி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதானி ஊழலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதானி இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கூறியிருப்பது பற்றியும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் பதற்றமடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின், மருத்துவர் ராமதாஸுக்கு வேறு வேலை இல்லை, அதனால் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்று கோபமாக கூறிவிட்டு சென்று விட்டார். இதனை கண்டித்து தமிழகமெங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மருத்துவர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்களுக்காக பொதுவெளியில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அந்த போராட்டங்களின் தொகுப்பை இப்போது பார்ப்போம். தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் ம.க.ஸ்டாலின் தலைமையில் கும்பகோணத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க ஐயாசாமி, பாமக மாவட்ட தலைவர் பழனிசாமி, வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தவிச்சலம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆரணியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் வேலாயுதம் தலைமையில் கொட்டும் மழையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் முதலில் அமைச்சர் ஆக்கியதும் மருத்துவர் ஐயா அவர்கள்தான். உங்கள் முதலில் துணை முதலமைச்சர் ஆக்கியதும் மருத்துவர் ஐயா அவர்கள்தான். இன்றைக்கு கலைஞர் அவர்களை மெரினாவில் அடக்கம் செய்வதற்கு அவருடைய வழக்கை திரும்ப பெற்று அடக்கம் செய்வதற்குண்டான வழி செய்ததும் மருத்துவர் ஐயா அவர்கள்தான். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் இலா பாண்டியன் தலைமையில் முதலமைச்சரை கண்டித்து கருப்பு கொடியேந்தி பாமகவினர் போராட்டம் நடத்தினர். செய்யாறில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட தலைவர் சீனிவாசன், மாநில மாணவர் சங்க செயலாளர் ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வெம்பாக்கத்தில் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெள்ளக்குளம் ஏழுமலை, மாநில இளைஞரணி செயலாளர் கோபால் உள்ளிட்டோர் போராட்டம் நடத்தினர். வந்தவாசியில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் TMT திருமாவளவன், கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்திய தெற்கு மாவட்ட செயலாளர் திலீப் குமாரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மாணவர் சங்க மாநில செயலாளர் கொடுக்கூர் ஆளவந்தார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூரில் நகர செயலாளர் விஜய் தலைமையில் கண்டன ஊர்வலம் நடத்திய பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி, மகளிரணி மாநில செயலாளர் மருத்துவர் தமிழரசி உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் உடனடியாக சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களிடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துள்ளோம். நெய்வேலியில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் தலைமையில் அந்தியூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் பவானியில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில துணைத் தலைவர் பரமசிவம், வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் தெற்கு மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் அவர்களாலும் எதிர்க்கட்சி தலைவர்களாலும் போற்றி புகழக்கூடிய ஒரு தலைவரை தமிழக முதல்வர் இவ்வாறாக பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதற்கு நிச்சயமாக அவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதேபோல் திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் பழனியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் மோகன்ராம் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூரில் மாவட்ட செயலாளர் PMK பாஸ்கரன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர்.
நாமக்கல்லில் மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணா ஜெயசங்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டையில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து போராட்டம் நடத்திய பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாமக பொருளாளர் திலகபாமா, மாநில தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் சதாசிவம், தஞ்சை மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் அவர்கள் தங்கள் நாவை அடக்கி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கண்டனத்தோடு இந்த தருணத்தில் பதிவு செய்கின்றேன். மருத்துவர் ஐயாவின் மேல் வைத்த இந்த வசனத்திற்கும் இந்த ஒருமையில் இழிவுபடுத்திய சொல்லுக்கும் உடனடியாக முதல்வர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவரை ஒரு சுரும்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மிக கேவலமாக பேசுகிற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கண்டித்து இன்றைக்கு செங்கல்பட்டு மத்திய மாவட்டத்திலே பாட்டாளி சார்பில் திருப்பூரில் நாங்கள் ஆர்வம் நடத்தியிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய நாவை அடக்குங்கள். இந்தியாவுடைய மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் எதையும் ஆதாரம் இல்லாமல் வெளியிட மாட்டார்கள். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜெகன், மாநில துணைத் தலைவர் ND சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரண்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இதேபோல் ராணிப்பேட்டையில் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி தலைமையில் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க கோரி முழக்கம் எழுப்பினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி, மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முஹைதீன், பசுமை தாயகம் இணை செயலாளர் சத்ரிய சேகர், மாவட்ட செயலாளர் சரவணன், அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பூரில் மாநில துணைத் தலைவர் சையது மன்சூர் உசேன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமக நிர்வாகிகளை காவல்துறையினர் அத்துமீறி கைது செய்தனர். திண்டுக்கல்லில் கிழக்கு மாவட்ட தலைவர் திருப்பதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். இதேபோல் புதுச்சேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் ராஜீவ்காந்தி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமகவினர் பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். கள்ளக்குறிச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் காந்திநகர் பூங்கா முன்பு தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினின் விமர்சனத்துக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ம.க. ஸ்டாலின் தலைமையில் கருப்பு கொடியுடன் திரண்டு பாமகவினர் முழக்கம் எழுப்பினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபம் ஒன்றில் அடைத்தனர். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்துவிட்டு திரும்பிய பாமகவினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதேபோல் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் மாவட்ட செயலாளர் ஜான் கென்னடி தலைமையில் அக்கட்சியினர் அணிவகுத்து சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயா அவர்களை அவதூறாக பேசிய முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையேல் இந்த மாவட்டத்திற்கு எப்ப வந்தாலும் கருப்பு கொடியை ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்னும் இருப்பது 484 நாட்கள் தான். அப்ப எவ்வளவு ஆட்டம் ஆடினாலும் பாட்டாளி மக்களுக்கு செய்ய வன்னியர் சங்கம் தக்க பதிலீடு கொடுத்து மு.க. ஸ்டாலினுக்கு முடிவு கட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட கொல்லுமாங்குடி கடைவீதியில் நடைபெற்ற போராட்டத்தில் பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் ஐயப்பன், மாவட்ட தலைவர் பாரி, மாநில செயற்குழு உறுப்பினர் காசிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் தலைமை வகித்தார். இதில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். திருச்சி மத்திய மாவட்ட பாமக சார்பில் உறையூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் உமாநாத் தலைமையில் திரண்ட பாமகவினர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் ஓயாது என எச்சரித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மாவட்ட செயலாளர் SK ராஜா தலைமையில் திரண்ட பாமகவினர் மருத்துவர் ராமதாஸை தரக்குறைவாக விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டுமென முழக்கம் எழுப்பினர். சென்னை தாம்பரத்தை அடுத்த ஆலந்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவில்பட்டியில் மாவட்ட செயலாளர்கள் ராமச்சந்திரன், சின்னத்துரை, பாலகுரு, சியோன் தங்கராஜ், மாவட்ட தலைவர்கள் மாடசாமி, சிவபெருமாள் ஆகியோரின் பங்கேற்புடன் பாமகவின் எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக பொருளாளர் கவிஞர் திலகபாமா, தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மோசமான விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைத்திருப்பதாக சாடினார். மெரினாவில் புதைக்கிறதுக்கான பாமக வழக்க பின்வாங்கலைன்னா இன்னைக்கு கருணாநிதியோட சமாதி அங்கே கிடையாது. ஆனால் இன்னைக்கு மக்களுக்கான கேள்வியை முன்வைக்கிறார் மருத்துவரை அவர்கள். உங்களுக்கு பதில் சொல்ல தராணி இல்லாமல் எவ்வளவு கேவலமாக அவர் அப்படிதான் வேலை இல்லாமல் அறிக்கையை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று பதில் சொல்லி போவது மோசமானது. தமிழகம் முழுக்க கொந்தளித்துக்கின்ற இந்த சூழலில் என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். உடனடியாக முதல்வர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை அவமதிக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை கண்டித்து சென்னையில் பாமகவினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தேர்தல் பணிக்குழு செயலாளர் மு. ஜெயராமன் தலைமையில் திரண்ட ஏராளமான பாமகவினர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி விண்ணதிர முழக்கம் எழுப்பினர். மாவட்ட செயலாளர்கள் முத்துக்குமார், மயிலை சிவக்குமார், GV சுப்பிரமணியன், முத்துராமன், ராஜாராமவர்மன், ஏழுமலை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். போராட்டத்தை நடத்தவிடாமல் கெடுபிடி காட்டிய காவல்துறையினர் பின்னர் அனைவரையும் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதேபோல் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்குரைஞர் K. பாலு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்குரைஞர்கள் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். அடக்குமுறைக்கு அடங்க மாட்டோம், மிரட்டாதே மிரட்டாதே, மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் என ஆவேசமாக முழக்கமிட்டனர். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். ஊழல் குறித்து கேள்வி எழுப்பிய மருத்துவர் ஐயாவை அவமதித்த தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். அடங்க மாட்டோம். அடக்குமுறைக்கு அடங்க மாட்டோம். மிரட்டாதே. மன்னிப்பு கேள். தமிழக முதல்வரே மன்னிப்பு கேள். அதானியும் தமிழக முதலமைச்சரும் ரகசியமாக சென்னையில் சந்தித்தார்கள் என்ற செய்தி வெளிவந்ததை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு தமிழக முதலமைச்சர் ஆணவமாக அதற்கு பதில் சொல்லாமல், உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, மருத்துவர் ஐயாவிற்கு வேறு வேலை இல்லை என்று சமூக நீதிக்காக போராடி 50 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்காக பல்வேறு தியாகங்களை செய்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை பொது வெளியில் அவமதித்திருக்கிறார். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமூக நீதி பேரவையின் தலைவர் ஞானமோகன் தலைமையில் வழக்குரைஞர்கள் கண்டன முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை நீதிமன்ற நுழைவாயிலில் மாவட்ட தலைவர் ராஜேந்திர பிரசாத், ஜானகிராமன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சோளிங்கரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகில் மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துணை செயலாளர் சக்கரவர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில்
பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வழக்குரைஞர்கள் கலந்து கொண்டனர். அதானி பற்றியும் மற்றதை பற்றியும் நீ பேசு என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதற்கு அவருக்கு வேலை இல்லை என்று ஒரு முதலமைச்சர் அவரை பற்றி சுட்டி காட்டுகிற போது ஏளனமாக பேசுகிற முதலமைச்சரை வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மாவட்ட தலைவர் வழக்குரைஞர் இரா வேலு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. வழக்குரைஞர்கள் மாசிலாமணி, கண்ணன், ராமச்சந்திரன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் நீதிமன்ற வளாகம் அருகில் மாவட்ட செயலாளர் இரா கேசவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வழக்குரைஞர் அச்சரப்பாக்கம் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்குரைஞர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். இதனிடையே பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட அரசி மேரி அண்டாய்னெட் போல முதலமைச்சர் ஸ்டாலின் செருக்கிலும் மமதையிலும் பேசுவதாக எழுத்தாளரும் மூத்த வழக்குரைஞருமான KS ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொடர் வெற்றிகள் தந்த மமதையில், ஆணவத்தில் மருத்துவர் ராமதாஸை அவமரியாதையாக பேசும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெற்றி யாருக்குமே நிரந்தரமில்லை என்பதை காலம் உணர்த்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாமக கௌரவ தலைவர் G.K. மணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் SP. வெங்கடேஸ்வரன், கொள்கை விளக்க அணி செயலாளர் பேராசிரியர் செல்வக்குமார், மாவட்ட செயலாளர், அரசாங்கம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மருத்துவர் ராமதாஸ் குறித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கம் எழுப்பினர். முதலமைச்சரை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கச் சென்ற மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார், மாவட்ட தலைவர் தங்கஜோதி, மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம், மாநில இளைஞரணி செயலாளர் ராஜசேகரன் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்தியாவுடைய மூத்த தலைவர் என்று பாரத பிரதமராலே போற்றப்படக்கூடிய தலைவர், அவரை உரிமையில பேசுறதுங்கிறது எவ்வளவு கண்டிக்கத்தக்கது. ஆகவே வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மைனாரிட்டி திமுக என்று 5 ஆண்டு காலம் பேசி இழிவுபடுத்திய அந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை 5 ஆண்டு காலம் ஆதரவு கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி ஆள வைத்த வரலாறு மருத்துவர் ஐயா உண்டு. அதுக்கு எங்களுக்கு பதிலாக இது. ஆகவே மிகப்பெரிய கொந்தளிப்பு, வருத்தம் எங்களுக்கின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அடக்கத்தோடு பேசியிருக்க வேண்டும். ஆகவே தார்மீக பொறுப்பெடுத்து வருத்தம் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூரில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணன் தலைமையில் அயோத்தியா பட்டினத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர் சங்க செயலாளர் விஜயராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவள்ளூரை அடுத்த மணவாள நகரில் மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார், அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக தலைவர் ரமேஷ் தலைமையில் பூந்தமல்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் து. சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் VM. பிரகாஷ் தலைமையில் கும்மிடிப்பூண்டியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தினர். மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை அறிக்கைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவர் வெற்றறிக்கை விடுகிறார் என்று மிகவும் ஒரு
கீழ்த்தரமான, அதாவது ஒரு மரியாதை அற்ற வார்த்தைகளில் உபயோகித்திருக்கின்றார். மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். அவதூறான பேட்டிகளை தர வேண்டாம் என்று இந்த நேரத்திலே ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அதை கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் பேசிய அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும், மருத்துவர் ஐயாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். சின்ன குழந்தை கூட முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அந்த கடமை தவறிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவப்பிரகாசம் தலைமையில் செங்குன்றத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் அம்பத்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரத்தில் முதலமைச்சரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் மதுராந்தகத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டில் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் பாமகவினர் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வரே தலைமுறையாக பேசுவது இது சரியா? இப்படி செய்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த அறிக்கையை, வேலை இல்லாதவர் கொடுக்கின்ற அறிக்கைக்கு நாங்கள் பதில் அளிக்க மாட்டோம் என்று சொன்ன தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவர் ஐயா இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை விடவே மாட்டோம். ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டது. திருப்பத்தூரில் மாவட்ட செயலாளர் டி.கே. ராஜா தலைமையில் மகளிரணி மாநில தலைவர் நிர்மலா உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் குடியாத்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து போராட்டம் நடத்திய பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டித்து அரியலூரில் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் கருப்பு ஊதுபைகளுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகே சமூக நீதி பேரவை சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் மகாலிங்கம், ஆனந்த், வேல்முருகன், பாலமுரளி, கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் நீதிமன்ற வளாகம் முன்பு செயலாளர் வழக்குரைஞர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் விஸ்வநாதன், மணிகண்டன், தனவேல், சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பாக நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து கண்டித்து முதல்வரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். இது உடனடியாக தமிழக முதல்வர் மருத்துவர் ஐயாவிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இந்த போராட்டம் தொடரும். வேறு அளவில் தமிழ்நாடு தழுவிய பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். தமிழக முதல்வர் இதுக்கு உண்டான பதிலை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மருத்துவர் ஐயாவின் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவதூறு பேசிய தமிழக முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எங்களது சமூக நீதி பேரவை இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய தமிழக முதல்வரே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக பேசியிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. உடனடியாக மருத்துவர் ஐயா அவர்களிடம் தமிழக முதல்வர் தனது பேச்சை திரும்ப பெறுவதாக அறிவித்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அரியலூர் மாவட்ட வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் நீதிமன்றம் அருகே வழக்குரைஞர் சமூக நீதி பேரவை செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சி கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஹரிகிருஷ்ணன், சந்தானம், கலைமணி, சிவக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட நீதிமன்றம் முன்பு சமூக நீதி பேரவை செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி பேரவை மகளிர் அணி தலைவர் சுஜாதா உட்பட வழக்குரைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்குரைஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் பாலமூர்த்தி, பாமக மாவட்ட செயலாளர்கள் இல பாண்டியன், சம்பத் உட்பட வழக்குரைஞர்கள் பலர் பங்கேற்றனர். விழுப்புரம் நீதிமன்றம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவையினர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர்.
சென்னை துறைப்பாக்கத்தை அடுத்த கண்ணகி நகரில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாமக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் பச்சையப்பன் மற்றும் மகளிர் அமைப்பு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவமதித்து பேசிய அதே இடத்தில் பாமகவினர் போராட்டம் நடத்தினர். தேனியில் நேரு சிலை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தரம் தாழ்ந்த விமர்சனத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தினர். இதில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அரசு பாண்டி, தெற்கு மாவட்ட செயலாளர் முருகன், மதுரை, தேனி மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் VMK குமார் தலைமையில் பூந்துறையில் பாமகவினர் அணி திரண்டு போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் மாவட்ட செயலாளர் ராஜா மற்றும் மாவட்ட தலைவர் முருகன் தலைமையில் பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மருத்துவர் ராமதாஸை அவதூறாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து நெல்லை வண்ணாரப்பேட்டையில் தெற்கு மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். திருச்சி துறையூர் பேருந்து நிலையம் அருகே தடையை மீறி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புறநகர் மாவட்ட செயலாளர் கருணாநிதி தலைமையில் அணிவகுத்த பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் தரம் தாழ்ந்த கருத்துக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கும் வரை ஓயப்போவதில்லை என தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி தலைமையில் போராட்டம் நடத்திய பாமகவினர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருப்பூர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடுமலை சட்டப்பேரவை தொகுதியின் தலைவர் மின்னல் செந்தில் தலைமையில் பாமகவினர் எழுச்சியுடன் அணிவகுத்தனர். தென்காசியில் வடக்கு மாவட்ட செயலாளர் சீதாராமன் தலைமையில் போராட்டம் நடத்திய பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். பெரம்பலூர் நீதிமன்றம் முன்பு வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் முதலமைச்சரை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயிலில் நகர செயலாளர் விஜய் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் பாலாஜி, பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், மணிகண்டன், ராஜாராம், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட வழக்குரைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உடனடியாக மருத்துவர் ஐயா அவர்களிடத்தே மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் சமூக நீதி பேரவை சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவர் சந்திக்க நேரிடும். தஞ்சையில் மாநகர மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய மாநில துணைத் தலைவர் ஹரிஹரன், மாவட்ட செயலாளர்கள் அலெக்சாண்டர் ராஜா, ரவி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். 2006இல் தமிழகத்தில் மைனாரிட்டி திமுக அரசு இருந்தது. அன்று பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவு கொடுத்து எந்தவித பலனை எதிர்பார்க்காமல் ஆதரவு அளித்தது. அந்த நன்றிகளை மறந்துவிட்டு ஒரு தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை தரக்குறையாக பேசியதாக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து கைது செய்யப்பட்டு மன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளோம். இதேபோல் கரூரில் மாவட்ட செயலாளர் PMK பாஸ்கரன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.